சேடு பாய் வாக்கில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் போதும் ஒய்ஃபுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண சாக்கு வச்சிரும். ஸோ இன்றைக்கி வந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து குரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ட்ரெஸ் வாங்கி அது பத்தாதுன்னு சொல்லி என்னை சவுகார்பேட்டு கூட்டிட்டு போங்க சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுகார்பேட்டு. இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சீப்பாக முடிக்கணும்னு ஒரே பிரெட் பாஜி வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா ஹோட்டல்லாம் போனால் 1000 செலவாயிரம் எதுக்குன்னு சொல்லி இதுதான் இங்கே சவுகார்பேட்டிலே ஃபேமஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கிட்ஸ்வியருக்கு வந்து கரனுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருந்தது மென்ஸ்வியருக்கு. ஸோ எனக்கும் அதை என் தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி அங்கே போயிட்டு நானும் தம்பியை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து சூப்பராக ஒரு கூலிங்காக பார்த்தீங்கன்னா வந்து கரும்பு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரும்பு ஜூஸ் தான் குச்சி பர்ச்சேசிங் இது பத்தாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக என்னை பார்த்தீங்கன்னா டி நகர் கூட்டின்னு வந்துட்டாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு ஏமாற்றிட்டு வந்துருக்காங்க. காலையில் வந்தவன் ஈவினிங் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் முடிக்கல. பர்ச்சேசிங் ஒரு அவார்டு கொடுக்கணும், கண்டிப்பாக என் ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும். ஒரு அவார்டு குத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி அவங்க பர்ச்சேசிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாடா இதுக்கு ஒரு எண்டு இல்லையான்னு கேட்டதுக்கு ஆள் தான் முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஒர்க்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சூடாக வந்து கான் விற்றுந்தாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு கான் வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே கூலிங்காக வந்து சோடானா போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருந்ததுனால சூப்பராக சோடா குச்சி நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரிக்கு வந்துட்டோம். ஸோ கூடாஞ்சேரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து செம்ம பசி. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம தோலை ஃபுட் கார்னருக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபேவரட் ஸ்பாட்டு. ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்திருந்தான். ஸோ சூப்பராக டின்னர்னால் வந்து நாங்கள் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்காக வந்து கிளம்பிட்டோம். ஸோ vlog பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.